பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற ஈஸியாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா நீல நிலமாக அரிஞ்சு வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலாவான 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கை நிறையா கொத்தமல்லி புதினா, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பச்சை மிளகா போதும், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கறதுனால 2 கப்பு தண்ணி எடுக்கிறேன். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட குவான்டிட்டி மாறும், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விசில் விட்டு தக்காளி சாதத்தை ரெடி பண்ணிட்டேன். சுட சுட தக்காளி சாதம் ரெடியாகி வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா.